எதையும் சாதிக்க துடிக்கும் மீனராசி நண்பர்களே, எதற்கும் தயாரா இருப்பீங்க. எதையாவது சாதிக்கணும் ஒரு துடிப்போட இருக்கும் மீனராசி நண்பர்களே. கடந்த காலங்களில் இருந்து வந்த சுபகாரிய தடை, வருமான தடை அனைத்தும் விலகும். 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வருட ஆரம்பமே சுபகாரிய தடை மற்றும் வருமான தடை விலகி நன்மைகள் மேலோங்கி நடக்கப் போகின்றது மீனராசி நண்பர்களுக்கு. வீடு வாங்குவீர்கள். முதல்ல நல்ல விஷயத்தை சொல்லிடுறேன். சிங்கிள் பெட்ரூமா இருக்கா, டபுள் பெட்ரூம், டபுள் பெட்ரூமா இருக்கா, ட்ரிபிள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூமா இருக்கா, 5 பெட்ரூம் உள்ள வீடு கூட வாங்குவீங்க. ஏன்னா இப்ப அப்பேற்பட்ட காலகட்டம். ஏன்னா 11ஆம் இடத்திற்கு சனி வரப்போகும் காலகட்டம் வெகு விரைவு. சரி, இந்த வருஷம் கடைசியில், அதாவது டிசம்பர் 2019 தான் சனி பகவான், 19க்கு அப்புறம் தான் சனி பகவான் உங்களோட 11க்கு வராது. ஆனா அதுக்கு முன்னாடி, அது வரத்துக்கு முன்னாடி டீசர் காமிக்கணும்ல. இப்போதே உங்களுக்கு பணம் கொட்ட ஆரம்பிக்க போகின்றது. பணம் கொட்டும், வருமானம் வரும், ஆபீஸ்ல நல்ல பேர் வாங்குவீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட உங்களுடைய பேர் வந்து, பேரும் புகழும் வந்து அதிகமாகும். எல்லா இடத்துலயும் உங்க பேரை சொன்னாலே ஒரு மரியாதை கலந்த கௌரவம் கிடைக்கும். அப்பேற்பட்ட சூப்பரான காலகட்டம் உங்களுக்கு. இப்ப போன வருஷம் எப்படி வந்து கும்பராசிக்கும் துளாராசிக்கும் கடகராசிக்கும் எப்படி ஒரு நல்ல காலகட்டம் இருந்ததோ, அப்பேற்பட்ட காலகட்டம் மீனராசிக்கு இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இடமாற்றம் ஏற்படும் சிலருக்கு. அந்த இடமாற்றம் உங்களுக்கு நன்மைக்காகவே அன்றி கெடுதலுக்காக இல்ல. தைரியமா ஏத்துக்கோங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பார்வையும் இருக்கு, குரு பார்வையும் இருக்கு. அதனால சனி பார்வை குரு பார்வை இருப்பதால், அந்த 4ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் நன்மை மட்டுமே. ஏன்னா சனி போறதுக்கு முன்னாடி 10ஆம் இடத்துல இது நாள் வரைக்கும் உங்க ஆபீஸ், உங்க தொழில கெடுத்துட்டு இருந்தவர் இப்போ நன்மைகளை கொடுத்து விட்டு வெளியில் செல்ல போகிறார் 11ஆம் இடத்துக்கு. சோ இந்த வருடம், அதாவது 2019 ஆகஸ்ட் மாசத்திலிருந்து பல நன்மைகளை உங்களுக்கு சனி பகவான் கியூ கட்டி கொண்டு போய் நிறுத்த போறாரு. உங்க வீட்டு வாசல்ல ஒவ்வொரு நன்மையா வந்து கதவை தட்டும். அதை ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குமாங்கிறது இப்ப டவுட். இளம் வயதினர், சரி, படிக்கும் குழந்தைகள் சூப்பரா படிப்பீங்க. ஏன்னா 5ஆம் இடத்திற்கு, உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு விரைவான 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கு. அடுத்தது சனி பார்வை உங்களோட 5ஆம் இடத்துக்கு வருது. கொஞ்சம் தடங்கள் இருந்தாலும் ஆனா சூப்பரா படிப்பீங்க. உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் வெற்றி பெறும். உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கு உண்டான அடித்தளம் அமைக்கும் காலகட்டம் இது. உங்களுடைய எதிர்காலம் செழுமையாக அமைய போகும் காலம் இது. அதற்கு உண்டான பேஸ் ஒர்க் இப்பொழுது ஆரம்பிப்பீங்க. அதனால நல்லா படிங்க. தடங்கள் வராம பாத்துக்கோங்க. மனசஞ்சலம் ஏற்படாம பாத்துக்கோங்க. இது ஒண்ணுதான் உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல். அடுத்தது இளம் தலைமுறையினர். இந்த மீனராசியில் பிறந்த இளம் தலைமுறையினரான இளம் பெண்கள், இளம் ஆண்கள், இவங்க 2 பேர்த்துக்கும் பாத்தீங்கன்னா திருமண தடை விலகும். திருமண தடை விலகி புதிய உறவுகள், திருமணம் ஏற்பாடுகள் செய்ய துவங்குவீர்கள் உங்க வீட்டுல. அது வந்து சிலருக்கு வந்து நீங்களா செலக்ட் பண்ற வாழ்க்கை துணையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இந்த வருடம் கண்டிப்பாக நடந்தேறும். இந்த விகாரி வருடம் உங்களுக்கு விகாரங்களை கொடுக்காமல் நன்மைகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளது. புதிய சூழல், புதிய குடும்பம் சந்தோஷத்தை கொடுக்கும். பலருக்கு உத்தியோகத்தில் இடமாற்றம், ப்ரமோஷன் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும். பல பேருக்கு பாத்தீங்கன்னா வேலை இல்லாம இருக்கும். அந்த தடை விலகும். வருமானம் பெருகும். எல்லாமே நல்லதுதாங்க. உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் இருக்கும்? இந்த பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். அதெல்லாம் விலக போகுது. சந்தோஷமா இருங்க. தொழில் வியாபாரம், தொழில் பண்றவங்க, வியாபாரம் பண்றவங்க, உத்தியோகஸ்தர்கள் எல்லாத்துக்குமே என்ன பலன் பாத்தீங்கன்னா, இந்த தொழில் வியாபாரம் செய்பவர்கள் முன்னேற்றம் காண்பர். தொழில் விருத்தி அடையும். வெளிநாட்டு தொடர்புகள் நன்மை அளிக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் சிலருக்கு புதிய முதலீடுகள் வந்து சேரும். தாராளமா 1 கோடி வருதா, 100 கோடி வருதா வாங்கி போடுங்க. அதெல்லாம் வந்து 10 மடங்கு 100 மடங்கு ஆக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் உள்ளது. அதை தயவு செய்து எந்த விஷயத்திற்காகவும் தட்டி விடாதீர்கள். ஏன்னா இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் ஒன்ஸ், அது இப்போ உங்களுக்கு தட்டுது. அதை இப்போ புடிச்சு உள்ள போட்டுக்கோங்க. ஆனா அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா பிசினஸ் நிறைய வருது, அதனால ஓடித்தானே ஆகணும். அலைச்சல் இருக்கிறதுனால அசதி ஜாஸ்தியா இருக்கும். அசதி ஜாஸ்தியா இருக்கிறதுனால மென்டல் ஃபெட்டிக், மனம் அழற்சி ஏற்படும். மனம் அழற்சி ஏற்படாமல் இருப்பதற்கு யோகா செய்வது நல்லது, தியானம் செய்வது நல்லது. முடிந்தால் டெய்லி ஒரு 5 நிமிஷம், இல்ல வாரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் எங்கேயாவது பார்க்கு, பீச்சுக்கு போயிட்டு தனியா போயிட்டு கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுங்க. இந்த பண்ணினீங்கன்னா, அதுவும் குறிப்பா கடலுக்கு எதிரில் உட்காந்து பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மீனராசி நண்பர்களுக்கு ரொம்ப விசேஷமான இடம். ஏன்னா கடல் சார்ந்த பகுதி தான் உங்களுக்கு ஏற்ற இடம். அதே சமயம் குடும்ப தலைவிகள், குடும்பத்தை தாங்கும் குடும்ப தலைவிகளுக்கு சந்தோஷம் பெருகும், சந்தோஷம் பொங்கும், பணவரவு இரட்டிப்பாகும். பணம் ரொம்ப ஜாஸ்தி வரும். ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருப்பதால் பணம் இரட்டிப்பாகி பல வழிகளில் வரும்.
அதனால பணம் இரட்டிப்பாகும். 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருப்பதால் குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும். குழந்தைகளின் எதிர்கால வளர்ச்சி திட்டங்கள் அமோகமாக செயல்படுத்தப்படும். எல்லாமே நல்ல விஷயம் இருக்கு. என்னென்ன கெட்ட விஷயம் அப்படின்னு சொன்னா, 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்க பெறுவதால் உங்கள் வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். வாய நல்லா கட்டி போட்டுக்கோங்க. கட் பண்ணாதீங்க, கட்டி போட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா வார்த்தையில தான் நமக்கு சனியா உட்கார்ந்துருக்காங்க. குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்த்தாலும் சனி பகவான் அங்க உட்காருவார். நம்ம வாயில அப்பேற்பட்ட பிரச்சனை இருக்கு. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த பிரச்சனை உண்டு. என்னைக்குமே குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு அதீத ஆற்றல் பெற்று பல விஷயங்கள் உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாம வெளியில வரும். அதனால ஜாகிரதையா இருந்துக்கோங்க. உங்களுடைய வார்த்தைகளில் கவனமும் நிதானமும் தேவை. மொத்தத்தில் சுப பலன்களை மட்டுமே அதிகமாக வாரி வழங்கக்கூடிய ஆண்டாக இந்த விகாரி வருடம் உங்களுக்கு அமைய போகின்றது. இந்த விகாரி வருடம் உங்களுக்கு சுப பலன்களை அதிகப்படுத்தி கொடுக்க, சங்கடங்களை விலக்கி நன்மைகளை மேலோங்கி கொடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்த யாருக்கும் சொல்லாத ஒரு பரிகாரம். என்ன பரிகாரம் அப்படின்னு சொன்னா, மரக்கன்றுகளை தானம் கொடுப்பதும் மரக்கன்றுகளை நடுவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரம். இது கூட அம்பிகை வழிபாடு பண்ணணும். இது ரெண்டும் பண்ணினீங்கன்னா, உங்களுடைய ஜாதக பிரகாரம், உங்களுடைய ராசி பிரகாரம் மரக்கன்றுகளை வளர்த்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையும் அந்த மரம் வளர 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 உங்க வாழ்க்கை வளர்ந்து கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கை ஆலமரம் போல் செழித்து வளர அடியேனின் பிரார்த்தனைகள் அம்பிகையிடம் சமர்ப்பித்து